வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு திடீர்னு ஒரு 300 ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுவும் 50 கிராம் இட்லி பொடி பாக்கெட் 300 பீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே வேறு, எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தவங்க இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நம்ம ஸ்டாஃப் யாரையும் டிஸ்டர்பும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களும் 6 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சண்டே ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்கும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நாங்களே பிளான் பண்ணி எங்களோட ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணோன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு 300 பாக்கெட் போடணும் அப்படின்னா ஒரு 15 கிலோ வரைக்கும் அரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, வத்தல், மிளகு, தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மணக்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடலாம். ஏன்னா சூடோடு அரைக்கும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா ஆறினா தான் அந்த பொடியோட வாசமும் அந்த தன்மையும் மாறாமல் இருக்கும். மாறிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் வேறு பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த இட்லி பொடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நிறைய. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இடையில ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை கோத்ரூ பண்ணி மறுபடியும் கொண்டு வந்துட்டோம். இப்போ அதை என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. அதை அவங்க பார்த்துட்ருக்காங்க, அதனால் நான் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகலை. இப்போ தனியாக இந்த ஆர்கானிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் இந்த சுயசக்தி விருதுகள் அப்படிங்கிற ஒரு விருதுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிது. ப்ளஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறதையும் அங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கே லேர்ன் பண்ணதை வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 மந்த் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தான் 6 மந்த் ஆகுது. ஏன்னா நான் ப்ரூஃப் முன்னாடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணணும்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது மூலமாக எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே அப்ளை பண்ணோம். இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டோட நம்ம கடைங்களுக்கும் ரீசேலுக்காக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கோயம்புத்தூரில் ஒரு சின்னியம்பாளையத்தில் இருக்கிற ஷாப்பில் எல்லா லோக்கல் ஷாப்லேயும் நம்மளோட ப்ராடக்ட் கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்களுக்குலாம் லீவுங்கிற ஒன்றுக்கு தேவையில்லை, அவங்க நினச்சா வீட்டில் இருந்துக்கலாம், நினச்சா ஒர்க் பண்ணலாம், நமக்கு தேவையான இடத்துக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நம்ம இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட காலையில் 9 o'clock கிளம்புறோம், ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் இடையில தேவையான நேரத்தில் நம்மளால் சாப்பிட முடியும், டீ சாப்பிட முடியும். ஆனால் பிஸ்னஸ்ங்கிறது அப்படி கிடையாது. நினச்ச நேரம்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நம்மளுக்கு திடீர்னு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம சண்டே ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு அந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஏன்னா திரும்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கிளைண்ட்டை ஏர்ன் பண்ணி வச்சுருப்போம். அவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன டைமுன்னு பார்க்காம கூட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் நினச்சேன், ஒர்க் பண்ணுறது தான் ஈஸி, பிஸ்னஸ்லாம் நானும் ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் நினச்சேன். ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், பிஸ்னஸ் பண்ணிவிட்டா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நான் எப்போ பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் ஆனனோ அப்போ தான் தெரிஞ்சது பிஸ்னஸ் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒன்றுன்ட்டு. அது எப்போ தெரியுமாங்க ஈஸியாக மாறும், நமக்கு தேவையான ஒரு செட்டப்பை நம்ம உருவாக்கி வச்சதுக்கப்புறமா தான் அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு விதை இன்றைக்கி போட்டிருப்போம், அது எப்போ மரமாக வளர்ந்து நம்மளுக்கு தேவையான கனியை கொடுக்குமோ அப்போது தான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல். அது வரைக்குமே நம்ம அந்த மரத்தை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பல்வேறு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கோ, உதாரணமாக நிழல் கொடுக்கும், நமக்கு தேவையான காய் கனிகளை கொடுக்கும். அதே மாதிரி தான் பிஸ்னஸும் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படாமல் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அது நம்மளுக்கு போக போக தான் கற்றுக்கிடுவோம். அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியங்க. எப்படி நம்ம விதை போட்டோன்னே மரம் வளர்ந்துராதோ அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். அதிகமான ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடதே எடுத்துக்கங்க. இட்லி பொடியில் எத்தனையோ பேர் இட்லி பொடி பண்ணிகிட்ருப்பாங்க.
நிறைய பொருட்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும், பீட்ரூட் பவுடராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னொரு பார்ட்டிஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட பொருளை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப 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 தேவை. ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு அந்த 30 டேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு அப்புறமா நமக்கு சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு நமக்கு வந்துடும். ஆனால் பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு 1 மந்த்துக்கு க்ரோத்தில் இருக்கும், 1 மந்த்து நமக்கு கீழே இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருக்கும். அதை மேனேஜ் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். அதுதான் பிஸ்னஸில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் நமக்கு க்ரோத் இல்லை, நமக்கு வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆயிரும். நமக்கு தேவையான நினச்ச கோலை வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாமல் கூட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு தேவையானது என்ன அப்படின்னா, பொறுமை, அப்புறம் மேனேஜ்மெண்ட். இந்த 2ம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் வந்து நிலச்சி நிற்க முடியும். எல்லாத்தையும் விட பிஸ்னஸில் மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி எப்படி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம உடஞ்சி உக்காந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப அதை நம்ம கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வரும். இந்த மாதிரி பண்ணுறோம், இப்படி பண்ணுற, வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில் இருக்கவங்களா இருக்கட்டும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "உனக்கு என்னப்பா பிஸ்னஸ்லாம் பண்ணுற?" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் பட்ட நாய் பொழப்பு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. எடுத்த உடனே எல்லாருமே பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? நம்ம நிறைய கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். அதை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து வீடியோவாக சொல்லிகிட்டே இருக்க முடியாது. பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் எப்படி அப்படிங்கிறது. வெளியிலேருந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஜாலியாக இருக்காங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிற கமெண்ட்ஸ், நமக்கு வர்ற எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி கடந்து போயிட்டே இருங்க. நீங்கள் ஓடிட்டே இருங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளோட 300 ஆர்டரையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட்டே நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் அவங்க காலையில் அவங்களுக்கு ஷாப்புக்கு வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.